ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான மட்டன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி ப்ரெஷர் குக்கரில் ஈஸியாக செய்ய போகிறோம். டேஸ்ட்டு செட்டிநாடு ஸ்டைலில் கம்மன்னு வீடே மணக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அதில் 5-6 முந்திரியை ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுக்குவோம். வறுத்துட்டு அதை தனியாக எடுத்துடுவோம். இது ஆப்ஷனல் தான். அதே பேனில் 2 ஸ்பூன் அளவு நிலக்கடலை பருப்பை சேர்த்துக்குவோம். சேர்த்து லைட்டாக கலர் மாற வரைக்கும் வறுத்துக்குவோம். இதில் இப்போ 5-6 வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்குவோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கூட 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் நல்லா வறுபடவும் சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்குவோம். இப்போ 20 - 25 சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்து வதக்கிடலாம். அடுத்ததாக சின்ன துண்டு இஞ்சி, 3 பூண்டு சேர்த்துக்குவோம். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ இதை சேர்க்க வேண்டாம். நம்ம மசாலா அரைச்சி குழம்புல சேர்ப்போம் இல்லையா, அப்போ அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுருவோம். ஆறவும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். குக்கரை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்குவோம். அதில் 50 ml அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். ஆயில் சூடாகவும் அதில் 1 ஸ்பூன் சோம்பு, 4-5 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்குவோம். சோம்பு நல்லா பொரியவும் 2 பிரியாணி இலையை சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்குவோம். தாளிப்புக்கு நம்ம வெங்காயம் கம்மியாக யூஸ் பண்ணோம்னா போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சின்ன வெங்காயத்தை வதக்கிறதுக்கு நிறையாவே சேர்த்துருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கவும் புதினா மல்லியை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பாதியை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போது மட்டனை உள்ளே சேர்த்துடலாம். நான் 1/4 கிலோ அளவு மட்டனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ உள்ளே சேர்த்துடுவோம். சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்குவோம். இப்போ மட்டன் தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ தண்ணி நல்லா வர வரைக்கும் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே 2 நிமிஷம் வரையும் விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே அரைக்கிறதுக்காக வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா இப்போ ஆறிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதோட 2 நல்ல பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துப்போம். நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா தக்காளி சேர்க்கறதுனால அது தண்ணியாக தான் இருக்கும். அப்படி தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் தண்ணி லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ மட்டன் நல்லா தண்ணி விட்டுருச்சு. இதில் மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிளகாய் வறுத்து அரைச்சிருக்கோம். ஸோ கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். கறியிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டுடுவோம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கிரேவியாக இல்லாமல் குழம்பா வைக்க போகிறேன். ஸோ 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு தண்ணியில் நம்ம அரைச்சி ஊற்றின பேஸ்ட்டு நல்லா கரையிற மாதிரி கிண்டி விட்டுட்டு கொதி வர்ற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். கொதி வரவும் குக்கரை லாக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மூடியை லாக் பண்ணி விசில் போட்டுடலாம். 6 - 7 விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துக்குவோம். அப்போ தான் கறி நல்லா வேகும். கறி நல்லா வெந்தால் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 7 விசில் வந்துருச்சு. ப்ரெஷரும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம்.
பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. கறியும் நல்லா வெந்திருக்கு. இது மேலே நம்ம பாதி மிச்சம் வச்ச மல்லி புதினா இருக்கு இல்லையா, அதை தூவி இறக்குனீங்கன்னா சுட சுட சூப்பரான டேஸ்ட்டில் மட்டன் குழம்பு ரெடி. இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் மசாலா அரைச்சி ஊற்றி கம கம்முன்னு வீடே மணக்கிற மாதிரி மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மட்டன் குழம்பு சாதத்தோடு மட்டும் இல்லை, இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் செய்கிறதால ரொம்ப ஈஸியாக இதை ரெடி பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆனில் வச்சுக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.